ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு தாளிச்சிருக்காங்க. தேங்காய் பூலாம் போட்டு வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்புலாம் போட்டு தாளித்து நம்ம அவிச்சு சாப்பிட்டோம்னா சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். அன்றைக்கி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பண்ணியிருக்கேன், சூப்பர் டேஸ்ட்டில். வாங்க பார்க்கலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்குங்க அவிச்சு தாளிச்சிருக்கேன், தேங்காய்லாம் போட்டு. காஃபி டீக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. சூப்பரான ஸ்நாக்ஸுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ அம்மா மகள் சேனலில் வரும் பாருங்கள். அட்டகாசமாட்டு சக்கரவள்ளி கிழங்கா வச்சு தாளிச்சாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் டீயோட வச்சு. டீ வந்து அடுப்பில் கொதிச்சிட்டு இருக்குங்க. கிளாஸில் ஊற்றிக்கலாம். காஃபிக்கு சக்கரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸுங்க. சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாப்பிட்டாவும் அவிஞ்சிருக்குங்க. தாளிசம் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. மோசன் பிரச்சனை இருக்கவங்கலாம் இந்த மாதிரி கிழங்கு வச்சு சாப்பிடுங்க. சின்ன குழந்தைகளும் கொடுங்க, ரொம்ப நல்லது சாப்பிட்றது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டீ சாப்பிட்டு பார்க்கலாங்க. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து. ஏலக்காய் போட்டு எஞ்சி டீ வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபுல் வீடியோ வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.